வாகமன் டூர் போயிருக்கீங்க, அங்க ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரிக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தான். பேரு சந்தோஷ். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மலையாளி, பட் நமக்கு புரியுற மாதிரி நல்லா தமிழ் பேசுவாரு. அவரோட கான்டாக்ட் நம்பர் கூட டிஸ்பிளேல இருக்கு. நீங்க ஹோட்டல் மூலமா புக் பண்ணி போனீங்கன்னா 2500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அவங்க கூட்டிட்டு போற பிளேசஸும் லிமிட்டடா தான் இருக்கும். பட் அண்ணன் அப்படி இல்லை. ஜீப் ஸ்டாண்டில் எல்லாரும் வாங்குற அந்த நாமினல் ஃபீஸ், அதாவது 2000 ரூபாய் தான் அண்ணன் சார்ஜ் பண்றாரு. அடிஷனலா அந்த ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 பிளேசஸும் கூட சேர்த்து கவர் பண்ணுவார். புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், அந்த ஏரியாவை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளை கூட்டிட்டு போற டிரைவர் கம்முனே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும். பட் நம்ம அண்ணன் அப்படி இல்லை. இங்க இருந்துதான் அந்த கப்பியார் அந்த பொண்ணை தரைக்க போகும். நீங்க கேட்கவே தேவையில்லை, அவரே அந்த ஏரியாவை பத்தின எல்லா டீடைல்ஸும் 1 by 1 கொடுத்துட்டே வருவாரு. அங்க தெரிச்சமா இருந்தா இங்க இருந்து பார்த்தா நமக்கு ஒரு லைட் வட்ட மாதிரி தெரியும், பெருசு. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நல்ல வளவளன்னு பேசிட்டே வருவாரு. நிறைய வண்டி அங்க அந்த மலை உச்சியில வர போற எல்லா இடத்துலையும் அவரே நம்மளுடைய மொபைலை வாங்கி நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல போட்டோ எடுத்து கொடுக்குற ஒரு போட்டோகிராஃபரும் கூட. இன்னும் ஒரு படி மேல போய் ஹைலைட் பண்ணணும்னா, கூட்டத்தோட கூட்டமா போய் போட்டோ எடுத்தா நல்லா இருக்காது. டனலுக்கு நம்ம முதல்ல ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம தனியா நின்று போட்டோ எடுத்துக்கலாம், மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படின்னு போட்டோ எடுக்கிறதுல கூட ஒரு கேரிங்கை பார்க்க முடியும். என்னெல்லாம் லோக்கல் சைட் சீயிங் இருக்கு, நல்ல சாப்பாடு எங்க கிடைக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்ஸ் எங்க இருக்கு, எதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் அண்ணன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எங்கேயாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா அது மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.